யாழ்ப்பாணத்தில் வெள்ள நிவாரணம் கேட்டுச் சென்ற பெண்ணுக்கு போலீசில் முறைப்பாடு. பெண் உறுப்பினர்களோடு சண்டையிட்ட அர்ச்சுனாவை கைது செய்ய உத்தரவு. சஜித் பிரேமதாச பெயரில் போலி அறிக்கை, சிஐடிக்கு முறைப்பாடு. தையிட்டியில் உள்ளது போலி திஸ்ஸவிகாரியே, மர்மங்களை வெளிப்படுத்திய நாகதீபரஜ மகா விகாராதிபதி. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட கைத்தொழில்களுக்கு 2 லட்சம் ரூபாய். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் வெள்ள நிவாரணம் கோரிய குடும்ப பெண் மீது போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சி வத்திராயன் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சில குடும்பங்கள் கிராம சேவையாளர் மீது முன்பு ஊடகங்கள் மூலமாக குற்றம் சாட்டியிருந்தனர். இதன்போது ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த பெண்ணொருவர் அப்பகுதி கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் பக்கச்சார்பாக மக்களை வழிநடத்துவதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவருக்கு எதிராகவே மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் இந்த செய்தியை சேகரித்த ஊடகவியலாளர் மீதும் வத்திராயன் கிராம அலுவலர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் மூலம் ஊடகவியலாளர்கள் உட்பட மக்களின் கருத்து சுதந்திரம் இல்லாமல் ஆக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை உடனடியாக கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு வீதியில் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்த சம்பவம் தொடர்பாக அர்ச்சுனா எம்பி நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமை காரணமாகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விசாரணைக்காக இன்று முன்னிலையாக தவறியுள்ளமையால் கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமாருக்கு இன்று கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். போர்க்காலத்தில் சிவில் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை கைப்பற்றி அனுமதியின்றி கட்டப்பட்ட இடமே இந்த திஸ்ஸவிகாரை எனப்படும் போலி திஸ்ஸவிகாரை எனவும், தமிழ் மக்கள் அமைதியானவர்களாக இல்லை என்றால் நாங்கள் இப்பகுதியில் வாழ்வதே சாத்தியமில்லை எனவும் நாகதீப ரஜ மகாவிகாரை விகாராதிபதி நவதகல பதுமகீர்த்தி திஸ்ஸநாயக்க தேரர் தெரிவித்தார். உண்மையான திஸ்ஸவிகாரை தற்போது உள்ள போலி திஸ்ஸவிகாரைக்கு அருகிலேயே உள்ளது. அந்த திஸ்ஸவிகாரை நாகதீப ராஜ் மகா விகாரையிற்கு சொந்தமானதாகும். அந்த திஸ்ஸவிகாரையின் உரிமைகள் முழுமையாக நாகதீப ராஜமகா விகாரைக்கு உரியது. தற்போது திஸ்ஸவிகாரை இந்த பகுதியில் உள்ள, குறிப்பாக காங்கேசன் துறை தையிட்டி பகுதியில் வசிக்கும் சிவில் மக்களுக்கே சொந்தம். அந்த போலி திஸ்ஸவிகாரையின் தேரருக்கு வடமாகாணத்தின் பிரதான சங்கநாயக பதவி வழங்கப்பட்டிருந்தது. தமிழ் மக்கள் இதுவரை மிகவும் அமைதியான மக்களாகவே நான் பார்த்திருக்கின்றேன். விகாரஸ்தானத்தை சுற்றியுள்ள இந்த பகுதியில் அமைதியான மக்கள் இல்லை என்றால், அல்லது தமிழ் மக்கள் அமைதியானவர்களாக இல்லை என்றால் எங்களுக்கு இப்பகுதியில் வாழ்வதே சாத்தியமாக இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார். டித்வா புயல் மற்றும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டு செயலிழந்துள்ள கைத்தொழில்களை மீட்டெடுப்பதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையாக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 2 லட்சம் ரூபாய் நிதியை முதற்கட்டமாக 531 கைத்தொழில் முயற்சிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. டித்வா புயலால் முழுமையாக அல்லது பகுதி அளவில் சேதமடைந்த வணிகங்களை அடையாளம் காண்பதற்காக அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட தரவு அமைப்பின் ஊடாக நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட சுமார் 10,000 கைத்தொழிலாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் எதிர்காலத்தில் இவ்வாறான இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ளக்கூடிய பலமானதொரு கைத்தொழில் துறையை கட்டியெழுப்புவதன் அவசியத்தை உணர்ந்து அதற்கான பொறிமுறையும் தயாரிக்கப்பட்டு வருவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. நுவரெலியா பீட்ரூட் தோட்டத்தை சேர்ந்த 30 வயது இளைஞர் ஒருவரை காணவில்லை என சில நாட்களுக்கு முன் அவரது உறவினர்களால் நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து இப்பொழுது பண்டாரவளை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். நுவரெலியா பீட்ரூட் தோட்டத்தை சேர்ந்த லீலாரத்ன கயான் என்பவர் கடந்த 9ஆம் திகதி முதல் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது. நுவரெலியாவிலிருந்து வெளிமடை பகுதிக்கு தொழில் காரணமாக சென்ற நிலையில் அன்றிலிருந்து அவர் தொடர்பான எந்தவிதமான தகவலும் அவரது குடும்பத்தினருக்கு கிடைக்கவில்லை என்றும், தொலைபேசியும் செயலிழந்த நிலையில் இருப்பதாக குடும்பத்தினர் முன்பு தெரிவித்த நிலையில் இப்பொழுது அவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கான மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கையானது இன்று மாலை 4 மணி முதல் நாளை புதன்கிழமை மாலை 4 மணி வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டம் லுணுகலைய, சொரணாத்தொட்டு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கண்டி மாவட்டம், குருநாகல்
மாவட்டம், மாத்தளை மாவட்டம், நுவரெலியா மாவட்டங்களுக்கும் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் பிரதேச சபை பெண் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியே ஒன்று சேர்ந்த உறுப்பினர்கள் அர்ச்சுனாவை பார்த்து கேட்ட கேள்விகளால் அவர்களுக்கிடையில் வாக்குவாதம் வலுத்துள்ளது. இதன்போது அங்கு கூடியிருந்த பெண் உறுப்பினர்கள் அர்ச்சுனாவை நோக்கி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் நீங்கள் முதலில் மரியாதையுடன் கதைக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றும், கையெட்டி தொடர்பில் இங்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தையிட்டி கதை தையிட்டியுடன் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றது போல அரசியல் செய்து வாழாதீர்கள் என கடுமையாக விமர்சித்துள்ளனர். இது தொடர்பில் கடும் கோபத்தில் பதிலளித்த அர்ச்சுனா, தையிட்டியில் போராட்டம் செய்கின்ற கூட்டம் நீங்கள்தான், இருந்து குளறுங்கள் என்று கூறி பெண்கள் என்று கூட பார்க்காமல் அநாகரிகமான சொற்களால் அவர்களை திட்டிய நேரம் பெண் உறுப்பினர்கள், சார் நீங்கள் மரியாதையாக பேசுங்கள் என்று கூறி விவாதித்த போது அவர்களை தாக்குகின்ற பாணியில் குரலை உயர்த்தி மிரட்டியவாறு அருகே சென்றதை அவதானிக்க முடிந்ததாக செய்திகள் குறிப்பிடுகின்றன. எதிர்க்கட்சி தலைவரின் அதிகாரப்பூர்வ கடித தலைப்பு மற்றும் கையொப்பத்தை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் தவறான அறிக்கைகளை பரப்புவது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடானது எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தினால் இன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த நாட்களில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ கடித தலைப்பை பயன்படுத்தி 2 போலி அறிக்கைகள் பல்வேறு வலைத்தளங்கள் மற்றும் சமூக ஊடக தளங்களில் பரவி வருவதாக அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகமோ அல்லது சர்மார்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் அமைந்துள்ள அதிகாரப்பூர்வ அலுவலகமோ இதுபோன்ற எந்த அறிக்கைகளையும் வெளியிடவில்லை என்று அதன் போது சுட்டிக்காட்டியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம்.